ஹாய் கைஸ், நான் உங்கள் ரமணிக்கண்ணன். போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பயங்கரமாக ப்ராங்க் பண்ணி அம்மாவையும் அக்காவையும் வந்து ரொம்ப வந்து அழுக வச்சிட்டோம். நான் எதிர்பார்த்ததோட வியூஸ் வந்து எனக்கு நல்லாவே போயிருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண விட்டாங்க என் ஃபேமிலியில். அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நேற்று வந்து ரொம்ப அழுக வச்சனால இன்றைக்கி வந்து இவங்க எம்எல் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட இருக்காங்க. இந்த வீடியோவில் போகிறோம் பாப்பா இன்னைக்கு என்ன நேரம் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா வந்து இவங்க நான் ராணி மாதிரி இருப்பேன், நீ தான் பாக்கணும் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள இன்னொரு மகாராணி இருக்காங்க, அவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம அவங்கள பார்ப்போம். அம்மா சொல்லி ஆகணும், நீ இவங்கதான் அவ்வளவு எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறது பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை. ஆனால் எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு கோயிலாக இருந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும்னு சொல்கிறா. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் இன்னைக்கு என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி போய் வேலையை பாருங்க. வந்து என்னோட சமையல் தான். வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொல்றதுக்காக பாவக்காவும் ரசமும் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பாப்பாவை புளி கேட்க சொல்ல போறேன் என் தங்கச்சிய. இந்தா பாப்பாவை புளிக்கவே புதுசு சுத்த போலாமா மாடிச்சங்கம்மா போலாம். என்ன வேணும்? பாப்பா புது ட்ரெஸ் போட்டுக்கலாமா? அப்பதான் நம்ம ட்ரூப் போக முடியும். நாங்க இன்னைக்கு எல்லோ ட்ரெஸ் போட்டுச்சோமே. குளிக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டமே நடக்கும். அவ குளிக்க வச்சுட்டு வரட்டும். மேக்கப் பண்ணுறது அதை விட பெரிய போராட்டம். பார்ப்போம். சிச்சி ஒரு வழியாக குளிக்க வச்சுட்டா அடுத்தது மேக்கப் போட்டு அவளை தூங்க வைக்கணும். தூங்க வைக்கிறது இருக்கிறது ரொம்ப 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 பெரிய டாஸ்க்கு. தம்பி முகத்தவன் தள்ளி இப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்போ அடுத்தது இவனை நான் தூங்க வைக்க போறேன். ஒரு வழியா வந்து நம்ம தொட்டல போட்டாச்சு. இவ்வளவு வெளிச்சமா இருந்தா அவ தூங்க மாட்டா. அதனால வந்து லைட் ஆஃப் பண்றேன். டாடா குட் நைட். A few moments later. என்னடா அது தூங்க வச்சுட்டேன். தூங்கவே இல்லையா வாலிகறோம். அத டாஸ்க். போய் தூங்க வை. தூங்க மாட்டே சொல்லிரு. ஆஸ் வேண்டாம் சொல்லிரு. தூங்கணும் அப்பதான் குட் கேர்ள் சொல்லிரு. டிச்சோ அப்பதான் குட் கேர்ளா இருப்ப. பண்ணிச்சோ போய் தூங்கணும். ஆஸ் வேண்டாம். தங்க போணும்ல நீ. ஆம் வேணும் சொல்லு. தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் சோறு தான் முக்கியம். என் தங்கச்சி ரேஷன் கடைக்கு போயிட்டு வர சொல்ல போகிறேன். அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வர சொல்லி கொடுக்கணும். ரம்யா அப்பா தான் இதெல்லாம் எப்பயுமே வாங்க போவார். ஏன் இந்த டைம் நீ போய் வாங்கிட்டதா? ஏதோ நீங்கள் செய்கிற வேலையை கொடுத்தா பரவாயில்ல. காய்கறிகள் இருக்கிறது எல்லாம் இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கோ அனைத்தும் நீ தான் செய்யணும். என்னென்ன வாங்கிட்டு வரணும்? அரிசி பருப்பு கோதுமை அதெல்லாம் வாங்கிட்டு வா. ரேஷன் வந்து கார்டு பாரு, பத்திரம் அன்னைக்கு போகணும். காசை கொடு. அது ஏன் காசு? இந்த கொரோனாவை கூட்டிட்டு போனாலும் எனக்கு கொரோனா சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே. எதிர்பார்க்கல, நான் திரும்ப வருவேன் எதிர்பார்க்கல.
அதுவும் இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல. அங்கே போனால் எல்லாமே வயசானவங்க மட்டும்தான். ஏய் என்னடி இங்கே ஒன்று உச்சா அடிச்சு வச்சிருக்கான். நீ தான் துடைக்கணும், அதுக்கோசம் தான் வெயிட்டிங். கால் ஆயிடுச்சு, ஒரு துணி எடுத்துட்டோம். வெளியில் திக்கில் தான் இருக்கு. பழி வாங்கிறதுக்கு தான் வாட்டர் அடி சொல்கிறேன். வாட்டர் இருந்தால் அடி ஃபுல்லா உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன களவா கண்டேன். டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஜன்னெல்லாம் துடைக்கணும். கண்ணாடி உடச்சிடாத, அப்பாட திட்டுவாங்க. இதெல்லாம் பல வருடங்களாகவே க்ளீன் பண்ணுறோம். உள்ள இருக்க பேப்பர் எடு. படித்தவுடன் கிழித்து விடவும். எனக்கு பாருங்க, என் தங்கம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அச்சோ தேய் தேய். எங்க அப்பா டை அடிச்சுட்டு இங்க சொருகி வச்சிருக்காரு. இது வந்து இப்படி குப்பையில போட்டு. என் தங்கச்சி இப்போ வீட்டுக்கு விட்டு நீ போட்டது நான் பார்த்துட்டேன். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்க கூடாது. பாப்பா கூட்டு. எனக்கு இதை வச்சு தானே பட்டுன்னு சொல்லி சொன்னேன். ஏய் இது கலருடி, மாப்பெல்லாம் கலர் ஆகும். சாவு அடிக்கிறாங்களே என்னைய. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். பரதேசி பரதேசி கர்ம கர்ம பரதேசி பரதேசி கர்ம கர்ம. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஈவினிங்கே ஆயிடுச்சு, எல்லா வேலையும் முடிக்கிறது. வாங்க போய் வச்சு வைக்கலாம். வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். பாவம் பிள்ளை காலையிலேருந்து வேலை செஞ்சு டயர்டாகிட்டா. நைட் வரைக்கும் வேலை பண்ணால் தான் பார்த்தோம். கஷ்டமாக இருக்குது இவ்வளோ பார்க்கும்போது. போதும் விட்டுறலாம். நான் வேலை செஞ்சதுக்காக வச்சு என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிருங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ.